அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி துலாம் ராசி அன்பர்களுக்குரிய மே மாதத்தின் பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மே மாதத்தின் முதல் நாளை நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமான குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாத கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகிறாங்க. இந்த கிரகங்களினுடைய மாற்றம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2024 வருடத்தின் 5வது மாதமான மே மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை தரப்போகிறதா அல்லது துரதிர்ஷ்ட பலன்களை தரப்போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு துலாம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக பரபரப்பானதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். பெரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. செலவுகளின் போது கொஞ்சம் சூதானமாக நடந்து கொள்ள பாருங்கள். அதே போல் உங்களின் தேவைகளை நிறைவேற்ற பணத்தை அதிக அளவில் நீங்கள் செலவிடுவீங்க. பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களினுடைய நல்ல ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வேலைகளை முடிக்கிறதுல கூடுதல் முயற்சி தேவைப்படுங்க. கடந்த காலத்தை விட இந்த காலம் ஓரளவிற்கு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் செல்வதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு சில நேரங்களில் நீங்கள் சுற்றுலா, புனித யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. வணிகத்தை விரிவுபடுத்துறதுலையும் நீங்கள் ஆர்வம் அதிக அளவில் காட்டுவீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் விரும்பிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பையும் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தொடக்கத்தில் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை தருங்க. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்தில் பாதை கையாள்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மாறாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த திருப்பங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா தீமையாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட அதற்கு நிகரான செலவினங்களும் அதிகரித்து காணப்படும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. உடல்நலனில் கவனமாக இருங்க. சிறு பிரச்சனை அப்படின்னாலும் கூட உடனே அதற்குரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. 3வது நபரான வீட்டிற்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உடன் இருப்பவர்களுடன் பொறுமையாக பேசுவதன் மூலமா பல பிரச்சனைகள் வராமல் உங்களால் தவிர்க்க முடியும். அதே போல் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். உடன் பணி புரிபவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலமாக வேலையை சுலபமாக்கி கொள்ள முடியும். இருப்பினும் வேலையில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற குழப்பங்கள் வரதான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. நிதி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளால் உங்களுடைய சேமிப்பு கரையக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தேவையற்ற குழப்பங்களால் குடும்பத்தில் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உண்டாகலாம். உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சாமர்த்தியமாக யோசித்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் உயர் அதிகாரிகளின் பாராட்டை உங்களால் நிச்சயம் பெற முடியும். அதனால் சிலருக்கு சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் மாதத்தினுடைய பகுதியில் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்குங்க. தொழிலை முன்னேற்றுவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சிறு தடை தாமதத்திற்கு பிறகு வெற்றியடையும்.
இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அப்படிங்கிறது சீராகவே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகப்பெறுகிறது. புதிய உறவுகளால் சில சிக்கல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால அவர்களிடத்துல கூடுமான வரைக்கும் சற்று கவனமாக செயல்பட பாருங்க. வேலை சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் உற்சாகத்துடன் செய்து முடிச்சிடுவீங்க. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடினமாக இரவு பகலாக உழைக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகலாம். அதே சமயம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. இருப்பினும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 4 முறை படித்து பார்த்துவிட்டு கையெழுப்பம் இடுவது அவசியமாகிறது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே பார்த்தீங்கன்னா சிறு தடை தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். இருப்பினும் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற இந்த முயற்சிகள் உதவி செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். ஒரு சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக செயல்பட பாருங்க. அதே சமயம் வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். உடன் பணி புரிபவர்களிடம் எந்தவித வேலையையும் ஒப்படைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்க நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கடந்த நாட்களில் இருந்ததை விட பணவரவு சற்று குறைவாகவே இருக்கும். உடல் நலத்தில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். அதனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் பிரிவினை என்பது இருக்காது. புதிய முயற்சிகளை ஈடுபடுவது இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இருப்பினும் வேலை அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு அதாவது பணியிடமோ உத்தியோகமோ வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்து காத்து கொண்டு இருக்கிறவங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க அதிக அளவிலேயே வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய சலுகைகள் கிடைப்பதற்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது அப்படிங்கிறது தொழிலையும் வியாபாரத்திலையும் சற்று கடினமானதாக இருக்குங்க. தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிப்பதற்காக நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். புதிதாக எந்தவித முயற்சிகளையும் எடுக்காமல் இருப்பது புத்திசாலித்தனமாக கருதப்படுகிறது. அதே சமயம் இந்த காலத்தில் நீங்க கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறதுங்க. எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் அதற்கு இணையான செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அதே சமயம் உடன் இருப்பவர்களுடனும் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலமா தேவையற்ற பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுனால கவனத்துடன் வேலையை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வேலையில் தேவையற்ற பிரச்சனைகள் வருவதை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். இருப்பினும் உடன் பணி புரிபவர்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை வெகு விரைவாக நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளை எதுலையாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எதுலையுமே செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகளில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பெரிய அளவில் பண பரிவர்த்தனைகளையோ அல்லது புதிதாக எதுலையும் முதலீடு செய்கிறதையோ நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய பணத்திற்கும் நல்லது அப்படின்னு சொல்ல முடியும். அதே சமயம் வெளியிடங்களுக்கு செல்வதாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. அதாவது வாகனங்களில் செல்லும் பொழுது பயணத்தின் போது கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை இருக்கட்டும். ஏன்னா சிறிய அளவில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விபரீத
திருப்பங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்குங்க. இது பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை அளிப்பதாகவே விளங்குகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையின் உடைய அஸ்திவாரமாக இந்த விபரீத திருப்பங்கள் அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித சுபிக்ஷங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவதன் மூலமாக இந்த காலம் சிறப்பு மிகுந்த காலமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வெங்கடேச பெருமாளை வணங்கி வருவதன் மூலமாக வீட்டில் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும்.